ஓகே. இன்னைக்கு வந்து ஜூலை 17. இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டுறேன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் நான் என்னோட சேனலை போஸ்ட் பண்ணுறேன். இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஐ எம் ஓகே வித் தட். அதுக்காக மட்டும்தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். நேற்று நம்ம சொன்ன மாதிரியே இந்த டிஓயில் ரீச் பண்ணிட்டான். இந்த டிஓயில் ஸோ ரீச் பண்ணிவிட்டு நேற்று நாள் ஃபுல்லாக அக்ரெசிவாக ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துட்டான். இங்கேயுமே இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமாக சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்றைக்கி நாளுமே வந்து ஃபுல்லாக டவுன் கேண்டில் தான் அக்ரெசிவ் கொடுத்துருக்கான். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த இருக்குல்ல இங்கனுக்குள்ள இது வந்து ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மேலே போயிட்டு ஒரு புஷ் கொடுத்து அதாவது மேலே போயிட்டு ஒரு புஷ் வாங்கிட்டு கீழே கொடுப்பான். இங்கனுக்குள்ளே ஒரு புஷ் கொடுப்பான். அண்டு இங்கனுக்குள்ளே புஷ் கொடுத்துட்டு இதுதான் நம்ம டிஓஎலான்னு கேட்டால் அது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கனுக்குள்ளே ஒரு டெவில்ஸ் மார்க் இருக்குது. டெவில்ஸ் மார்க்னால் விக்கே கொடுக்காம ஒரு பாடி ஓப்பன் ஆகிருக்கும். அதான் டெவில்ஸ் மார்க். ஸோ இதுதான் டெவில்ஸ் மார்க். இங்கே விக்கே இல்லை பார்த்தீங்களா? அதே மாதிரி அங்கேயும் ஒரு எஃப்இஜி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்இஜி இருக்குது. ஸோ என்னோட டிஓஎல் வந்து இன்றைக்கி இதுவாக தான் இருக்கும். தட் இஸ் மார்க் பண்ணியிருக்கேன்ல இந்த இதுதான் டிஓஎல். அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் ஆயிடுச்சு, அதனால் கண்டினியூ பண்ணுறேன். வாய்ஸ் வரலன்னு நினைக்காதீங்க, வாய்ஸ் வந்து நான் கொடுக்கல. தென் இன்னைக்கு நாளோட டிஓஎல் வந்து இதுதான். எனக்குள்ள செல்லுக்குரிய ஒரு நல்ல லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் 4 hour டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் ஒரு நல்ல எஃப்இஜிஸ் இருக்குது. நான் வந்து இங்கே ஃபுட்டு போட்டிருக்கேன். ஏன் ஃபுட்டு போட்டிருக்கேன்னா ஃபுல்லாக அக்ரெசிவ் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ எங்கேனாலும் ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இன்றைக்கி நாள் வந்து இதுவரை போகலாம், இல்லை இந்த ஒரு எஃப்இஜி பாயிண்ட்லேயே வந்து கொடுத்துட்டு கீழே போகலாம். ஸோ என்னோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன் ட்ரெண்டு தான். டவுன் ட்ரெண்டோட பயஸ் தான். ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் எனக்கு வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா, இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டை தூக்கிட்டான்னா ஐ எம் ஓகே, நான் வந்து அப் ட்ரெண்டுக்கு சூஸ் பண்ணுவேன். சப்போஸ் அந்த லிக்விடிட்டியை தூக்காமல் மேலே போனான்னா கண்டிப்பாக நான் அது வரையும் அப் ட்ரெண்டுக்கு சூஸ் பண்ண மாட்டேன். இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்ஸை எப்போ இந்த ரெண்டு லிக்விடிட்டி பாயிண்ட்ஸையும் தூக்குனா தான் ஐ எம் கோயிங் டு சி அப் ட்ரெண்ட். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக்ல அடிச்சுட்டு கீழே போக நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி நாளில் வந்து இதுதான் பார்த்து வச்சுருக்கேன். அண்ட் அந்த 4 hour எஃப்இஜியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஃபுட்டு போட்டது ஒரு ஒரு சும்மா ஒரு கன்க்ளூஷனுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் 1 hourல போய் பார்த்தா அங்கே ஒரு 1 hour இங்கே பக்காவாக இருக்குது. ஆனால் மேலே இருக்கா அப்படின்னு கேட்டால் மேலே ஃபுல்லாக கச்சமச்சான் இருக்குது. எஃப்இஜியே இல்லாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கேக்குள்ளே தான் ஒரு ப்ராப்பராக ஒரு எஃப்இஜி இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது. நான் எப்பயும் எஃப்இஜியில் தான் ட்ரேட் எடுப்பேன், ஐஆர்எல் டு இஆர்எல் எடுப்பேன். ஸோ எனக்குள்ளே அதே மாதிரி ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இருக்குது. நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஈக்குவல் பாயிண்ட்ஸு, ஒரு எஃப்இஜி இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. 9:30 ஓப்பன் ஆனதும் ஒன்று இங்கே கொடுத்துட்டு கீழவும் வரலாம், இல்லை 9:30 ஓப்பன் ஆனதும் கீழே ஒரு புஷ் கொடுத்துட்டு என்னோடய 2 லிக்விடிட்டியும் அதாவது 2 டிஓலையும் தூக்கிட்டு மேலே புஷ் கொடுத்தா ஐ எம் கோயிங் டு டேக் அன் அப் ட்ரெண்ட். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு. எப்போயுமே நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போகாது. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்ப்ரெடிக்டட். ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் இல்லைனாலும் மூவ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று இந்த எஃப்இஜியில் அடிச்சுட்டு கீழே போவோம், இல்லை அப்படின்னா இப்போது க்ரியேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த ஒரு எஃப்இஜி,
மேபி இந்த எஃபிஜியில் அடிச்சுட்டு கூட கீழே போகலாம். ஸோ நான் மார்க்கெட்டுக்கு சடனாக ரியாக்ட் பண்ணால் கரெக்டாக ஒரு இதில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இவ்வளோ தான். என்னோடய ட்ரெண்டு இன்றைக்கி செல் தான், பக்கா செல்லு. மேலே ஈக்குவல் லோ இருக்குது, அதுதான் எனக்கு சஸ் அடிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த எஃப்இஜி வரை நான் வெயிட் பண்ணாலும் பண்ணுவேன். பட் இங்கே தொட்டுட்டு நடுவுலையே தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஐ வில் ஷோர்லி டேக் தட். ஏன்னா 9:30 தான் எப்போயுமே என் ட்ரேட் இருக்கும். அக்ரெசிவாக மூவ் பண்ணிவிடுவேன். அக்ரெசிவாகவும் வேகமாக அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடுவேன். அண்ட் திஸ் இஸ் மை ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். உங்களுக்கு இது கரெக்டாக உங்களுக்கு தோணுச்சுன்னா இது பண்ணுங்கள். இது ஒன்றும் ரீப்ளே கிடையாது, இங்கே பார்த்துக்கோங்க. 8:52, அதாவது நியூயார்க் டைம் படி 8:52, 6:22க்கு நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்தியாவில். ஸோ திஸ் இஸ் நாட் அன் இந்த பேர் என்ன, ரீப்ளே மோட். பார்த்துக்கோங்க. 17 ஜூலை 6:22க்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். 8:52 நியூயார்க் டைம் படி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் நாட் அன் ரீப்ளே மோட், திஸ் இஸ் அன் ஒரிஜினல் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இப்படி தான் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இருக்கும் என்னோடது. நீங்கள் எப்படி ட்ரேட் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரில, நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் சி. எனக்கு வந்து அதே மாதிரி இங்கே உள்ள ஒரு பாடி க்ளோஸ் தான் வச்சுருக்கு. இந்த இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்ஸு, இங்கே உள்ள பாடி க்ளோஸு எல்லாமே வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டுக்கு பக்காவாக இருக்குது. 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு எஃப்இஜி இருக்குது, 1 hour டைமில் ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு எஃப்இஜி ப்ளஸ் பிளாக் இருக்குது. 30 minutes போனால் அங்கேயும் ஒரு பக்காவான பிளாக் இருக்குது. அண்டு எனக்குள்ளே ஒரு ஈக்குவல் லோ இருக்குது. 15 minutes போனால் என்ன ஆகுது, 15 minutes போனாலும் அங்கேயும் ஒரு சரியான பிளாக் இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு நிமிஷம், எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் இதை மட்டும் என்னன்னு பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இங்கே வரையும் மார்க்கெட் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. 288, 29 இங்கே வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு டபுள்ஸ் மார்க் இருக்குது, இங்கேயும் ஒரு டபுள்ஸ் மார்க். அது ஜூம் பண்ணி இல்லை, டபுள்ஸ் மார்க் கிடையாது. ஓகே, எனக்கு என் ப்ரொடிக்ஷன் எப்படின்னா, மேலே வருவான், முட்டு கொடுப்பாங்க, சார்ன்னு இறங்க போகிறான். அதுதான் என்னோடய பிளானு, இன்னைக்கு ட்ரேடிங் பிளானு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சஸ் அடிக்குன்னா, இங்கே உள்ள ஒரு வீக்லி எஸ்எம்டி இருக்குது, காட்டுறேன் இருங்க. இது வந்து இஎஸ்ஸு. இந்த இது மேலே இருக்கிறது வந்து என்கியூ. இஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பே பண்ணலை, பட் என்கியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பை போட்டு மஜாவாக இறங்கிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மஜாவாக இறங்கிட்டுருக்கேன். இது வந்து இஎஸோட எஸ்எம்டி, வீக்லி சைக்கிளோட எஸ்எம்டி. பட்டு டபுள் ஸ்டேஜ் எஸ்எம்டி இங்கே எங்கேயுமே இல்லை. மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் எதுவும் பார்க்கல இப்போதைக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் டக்குன்னு பார்ப்பேன், இல்லை இந்த வீடியோ முடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் அனலைசிஸ் இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் சார்ட்டு டீப்பராக அனலைஸ் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் மை ட்ரேடிங் பிளான் டுடே. 17 ஜூலை ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ இப்போ முடியுது. இஃப் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஜஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட். சப்ஸ்கிரைப்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா இது எஜுகேஷனல் பர்பஸ். என்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க பார்க்குறாங்களா அப்படின்றத நான் சும்மா பார்க்குறேன். அண்ட் இது என்னோட ஜேர்னல். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஐ எம் ஓகே வித் தட். நான் ஏன் இதை எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன்னா, நிறையா பேர் லாஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் லாஸ் பண்ணால் நீங்களும் இப்படி தான் சொல்லி கொடுத்தீங்க, நான் இப்படின்னுவீங்க. ஸோ நான் அதனால் அதான் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஒரு வார்த்தை எப்பயுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் இப்படி இருக்காங்க இன்னமும் தமிழ் கம்யூனிட்டியில். ஸோ ஐ எம் சேயிங் தட் always because of these controversies. ஸோ வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்பயும் மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள். லெட்ஸ் see what is going to do. ஓகே,
ப்ரீ மார்க்கெட்டோட முடிஞ்சு. பாய், டாடா.